ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடியில் மே மாதத்துக்கு உண்டான எல்லா புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் டேட் அண்ட் டைமோட கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். மே மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் சுப்ரபாதம் சேவா, தோமால சேவா, அர்ச்சன சேவா, அஷ்டதலபாத பத்மாராதன சேவான்ட்டு 4 சேவா இருக்கும். இதில் எந்த சேவாவில் நம்ம குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறோமோ தேர்ந்தெடுக்கப்பட்ட சேவாவையும் நேரில் பார்த்துட்டு திருப்பதி பெருமாளை கிட்ட குலசீக்கரன்படி வரைக்கும் போய் சேவிச்சிட்டு வரலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். பிப்ரவரி காலையில் 18ஆம் தேதி 10 மணி போல் ஓப்பன் பண்ணுறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன். 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். ஒரு மொபைல் நம்பர் லாகினில் ஒருத்தருக்கு இல்லை மேக்ஸிமம் 2 பேருக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். ரீசெண்டாக நீங்கள் இந்த டிப் சேவாவில் ஏதாவது ஒரு இதில் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா அந்த சேவா டேட்லேருந்து 180 நாட்கள் டைம் கேட்பாங்க மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு. மற்றபடி நீங்கள் எந்த சேவா டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். ஈவன் நீங்கள் ஆஃப்லைனில் செலக்ட் ஆகிருக்கீங்க டிப்பில் அப்படிங்கிறவங்க கூட ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுற எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிப்போம். எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பிப்ரவரி 18ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அன்றைக்கி மத்தியானம் 12 மணி போல் ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க செலக்ட் ஆனவங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கணும் அந்தந்த சேவாக்கு உண்டானது. புக்கிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஈஸியாக நம்ம மொபைல்லையே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். அடுத்து ஸ்ரீவாரி ஆஜீத சேவா புக்கிங் மே மாதத்துக்கு உண்டானது. கல்யாணோத்சவம், ஊஞ்ச சேவா, ஆஜீத பிரம்மோற்சவம், சகசிர தீபாலங்கர சேவா. இதில் எந்த சேவா நாம் புக் பண்ணுறோமோ அந்த சேவாவையும் நேரில் பார்த்துட்டு திருப்பதி பெருமாளை சுபதமென்ட்ரி வழியாக போய் 300 ரூபாய் தரிசன டிக்கெட், ஃப்ரீ தரிசனத்தெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் சீக்கிரமாக ஜெயன் விஜயன் வரைக்கும் தரிசனம் செய்துட்டு வரலாம். நாங்கள் சீனியர் சிட்டிசனில் எலிஜிபிளாக இல்லை, ஆனால் ரீசெண்டாக ஏதாவது மைல்டாக ஆப்ரேஷன் ஆகிருக்கு, இல்லை முட்டி வலி இருக்குது, எங்களால் ரொம்ப நேரம் க்யூவில் நின்று நடக்க முடியாது அப்படிங்கிறவங்க கல்யாணோத்சவம் புக் பண்ணிக்கோங்க. 10 மணி போல் அலோவ் பண்ணுறப்போ அந்த டைமில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா மற்ற தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க கோயிலுள்ள போகிற வரைக்கும். தரிசனம் பார்க்குறப்போ ஷுவராக இருப்பாங்க, இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம க்யூவில் ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்கும். சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்க்கணுங்கிறவங்க கூட இதில் சகசர தீபாலங்கர சேவாவாக புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா சகசர தீபாலங்கர சேவாவோட கோட்டா 600 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. இல்லை உங்களுக்கு எந்த சேவா பிடிக்குமோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. புக்கிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்ரீவாரி ஆஜீத சேவாவோட புக்கிங் பிப்ரவரி 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அன்றைக்கி மத்தியானம் 3 மணி போல் மே மாதத்துக்கு உண்டான வர்ச்சுவல் சேவா ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன்ஸ் டிக்கெட். இப்போ ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. வர்ச்சுவல் சேவாக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், ரீசெண்டாக செக் பண்ணிக்கோங்க. திருப்பதி தரிசன டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிறவங்க இந்த டிக்கெட் ட்ரை பண்ணலாம். ஜென்ரலாக ட்ரை பண்ணலாம். முன்னாடியே பே பண்ணிவிட்டு இப்போ 2 மாதத்துக்கு சீக்கிரமாகவே சேவாவும் புக் ஆகிடுறதுனால மே மாதத்துக்கு தான் நீங்கள் புக் பண்ண போகிறீங்கன்னா புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ பிப்ரவரி 21ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு சேவா புக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஜூன் மாதம் ஜூலை மாதத்துக்கு போகணுங்கிற பிளானில் இருக்கிறவங்க கூட இந்த டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா மே மாதத்தில் சேவா போட்டு வச்சுருங்க. சேவா போட்டு அடுத்த நாள்லேருந்து தான் நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். சேவாக்கு மட்டும்தான் பணம் கட்டுவோம். சேவாக்கு பணம் கட்டி 1 வருஷம் டைம் கொடுப்பாங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. மே மாதத்துக்கே நீங்கள் சேவா கட்டிட்டிங்கன்னா ஜூன் ஜூலையில் ஈஸியாக நம்ம அந்த டைமுக்கு லாகின் செய்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். டேட்டு ஸ்லாட்லாம் சூஸ் பண்ணி சேவா வச்சு நம்ம தர்ஷன் பார்க்க முடியாது. சேவா புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தர்ஷன் டேட் செலக்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். ஸோ வர்ச்சுவல் சேவாவோட புக்கிங் பிப்ரவரி 21ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. பிப்ரவரி 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அன்றைக்கி எந்த புக்கிங்கும் கிடையாது. பிப்ரவரி 23ஆம் தேதி 3 புக்கிங் இருக்குது. மே மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இன்றைக்கி பண்ணிவிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி திருவோண நட்சத்திரம், அந்த டைமில் ஜிஎஸ் சுவாமி கூட இருந்தாங்க. அவங்களையும் தரிசனம் செய்துட்டு பெருமாளையும் தரிசனம் செய்தது இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அங்க பிரதட்சணம் மே மாதத்துக்கு உண்டானது காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அண்ட் அதற்கு உண்டான அக்காமடேஷன் புக்கிங் காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க.
சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான புக்கிங் மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. பிப்ரவரி 23ஆம் இந்த 3 புக்கிங் இருக்கும். அடுத்து 24ஆம் காலையில் 10 மணிக்கு 2 புக்கிங். மே மாதத்துக்கு உண்டான திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டும், மார்ச் மாதத்துக்கு உண்டான திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டும் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. பிப்ரவரி 24ஆம் ஆனால் அன்றைக்கு மத்தியானம் 3 மணி போல் திருமலா, திருப்பதி, தலக்கோனா, ஒன்டிமீட்டாவோட ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து 25ஆம் காலையில் 10 மணிக்கு 2 புக்கிங். மார்ச் மாதத்தில் தரிசன டிக்கெட் எதுவும் புக் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக் பண்ணிக்கலாம். ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு 300 தரிசனம் வழியாக சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. அதோட புக்கிங் 25ஆம் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங் அதுவும் 25ஆம் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. கீழ் திருப்பதியில் டிடிடியோட பழமை வாய்ந்த கோயில்களில் விசேஷமான ஆர்ஜித சேவாலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதோட புக்கிங் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அது காலையில் 25ஆம் 10 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து 27ஆம் மத்தியானம் 3 மணி போல் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, திருமலா திருப்பதி நவநீத சேவா, பரக்காமணி சேவாவோட புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்ரீவாரி சேவா செய்கிறது அவ்வளோ திருப்தியாக இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் ஸ்ரீவாரி சேவா செக் பண்ணி பாருங்கள். இண்டிவிஜுவலாவோ குரூப்பாவோ நம்ம புக் பண்ணிவிட்டு போய் சேவா செய்யலாம். எப்படி சேவா செய்கிறது, எப்படி சேவா இருக்குங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ டேட் அண்ட் டைம் நோட் பண்ணிக்கோங்க. தர்ஷன் டிக்கெட்டாக இருக்கட்டும், அக்காமடேஷனாக இருக்கட்டும், ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போகிறது எப்போவுமே பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு டிக்கெட் பற்றின தனித்தனி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். அடுத்து இன்றைக்கி மத்தியானம் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் 11,000 போல் கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இன்னமும் டோக்கன் அவைலபிளாக இருக்குது. இப்போ மணி 5:38 திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மத்தியானம் 2 மணி போல் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த டோக்கன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். திவ்யதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம ஸ்ரீவாரி மெட்டு வழியாக தான் நம்ம நடந்து போகணும். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 8லேருந்து 10 மணி நேரம் ஆகலாம். கூட்டம் அவ்வளோக்க இல்லை. திருமலையில் வெதர் நார்மலாக இருக்குது. 300 தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் இப்போ சொன்ன மாதிரி 8லேருந்து 10 மணி நேரம் ஆகலாம். டிடிடியில் வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை நான் பேசுகிறது புரியலைன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.